வணக்கம் நண்பர்களே. மைனி திராட்ஸில் இப்போ உறுப்பினர்கள் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்க கேள்வி என்ன அப்படின்னா, எம்டிக்கும் பெயில் கிடைச்சிருச்சு, டைரக்டர்களுக்கும் பெயில் கிடைச்சிருச்சு, எப்போ பேமெண்ட் போட போகிறாங்க, எப்போ ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண போகிறாங்க, ஸ்டோர்ஸ்லாம் எப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட கேள்விகள் முன்வைக்கப்பட்டு இருக்கு. அதில் முக்கியமாக பேமெண்ட் சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். இந்த பேமெண்ட் எப்படி கொடுக்க போகிறாங்க, எப்போ கொடுப்பாங்க அப்படிங்கிற முழு தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக லென்த்தாக தான் இருக்கும். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. கமெண்ட் போடுறவங்க கண்டிப்பாக உங்களுடைய பேரை மென்ஷன் பண்ணி நீங்கள் கமெண்ட் போடுங்க. அப்போ தான் உங்கள் கேள்விகளுக்கான பதிலை எளிமையாக கொடுக்கறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா உங்கள் கமெண்ட்டை தான் ஃபஸ்ட்டு நம்ம வாசித்து அதுக்கான பதிலை நம்ம சொல்ல போகிறோம். அதனால் உங்களுடைய கேள்விகளை உங்களுடைய பெயர் போட்டு நீங்கள் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் யார் கேள்வி கேட்குறா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். அதுவும் எந்த மாவட்டத்துலேருந்து கேட்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்கலாம். சரி நண்பர்களே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பேமெண்ட்டை பற்றி நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த பேமெண்ட் நிறுவனத்தில் கொடுக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேர்கிட்ட இருக்குது. அதுலேயும் பல பேர்கிட்ட இந்த நிறுவனம் இனி நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அதிகமாக முன் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. பேமெண்ட் கூட ஒரு 2ஆம் பட்சம் தான், நாங்கள் வெயிட் பண்ணுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இந்த கம்பெனி மறுபடியும் ரன் ஆகுமா அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். நிறுவனம் செயல்படாது அப்படின்னா எம்டி வெளியில் வந்த உடனே நம்மகிட்ட பேசியிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நிறுவனம் அவ்வளோதான் முடிஞ்சு, இதுக்கு மேலே ரன் பண்ணுறது கஷ்டம்ப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் அவங்க இருந்திருந்தால் அவர் பெயிலில் அன்னைக்கே அந்த வீடியோ போடணும் அப்படிங்கிற அந்த அவசியம் கிடையாது. அதையும் தாண்டி இந்த நிறுவனத்தை சும்மா பேருக்கு தான் ரன் பண்ணுவாங்கன்ற மாதிரி இருக்காங்க. இது மாதிரிலாம் இயங்காது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கருத்துக்களை முன்வைக்கிறீங்க. அந்த மாதிரி அவங்க நினைச்சிருந்தா நியூ இயர் அன்னைக்கு அவர் அப்படி ஒரு மோட்டிவேஷனான ஒரு வாசகங்கள் கொண்ட ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்க முடியாது. இதை வச்சே நீங்கள் கண்டுக்கலாம். நிறுவனம் மீண்டும் செயல்படுவதற்கான முன் உதாரணம் அதில் பேசப்பட்ட வார்த்தை எல்லாத்தையுமே நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நிறுவனம் அடுத்த கட்டங்களில் செயல்பட போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு முன் அடையாளம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சரிங்க, இதை வச்சே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நிறுவனத்தில் நுப்பாட்டுறதுக்கான எந்த ஒரு வழிவகையும் இல்லை, அது மீண்டும் செயல்படுத்துவதற்கான ஆவண வேலைகள் நடக்குது அப்படிங்கிறத இதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டைரக்டர்களுக்கெல்லாம் பெயில் கிடச்சிருச்சு. இதில் கண்டிஷன் பெயில் கிடச்சிருக்கு. இது நிறுவனத்துக்கு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒரு பாதிப்பு ஏற்படுத்த போகிறதில்ல. 15 நாளுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ரிலாக்ஸேஷன் ஆயிரும். அதுக்கப்புறமா அவங்க ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க முக்கியத்துவம் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களும் தேவை. அப்படி இல்லைன்னா டைரெக்டாக எம்டியை அப்ளை பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரிலாக்ஸேஷன் எம்டி கிடைச்சிருச்சா அப்படின்னா அது இன்னும் கேள்விக்குறியாக இருக்குது. கிடைச்சிருச்சா இல்லையா அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் வெளியில் தெரியலை. இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் அவருக்கு கிடைச்சிருக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா எங்களுக்கு தெரியலை, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட். இந்த பேமெண்ட்டை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனியுடைய ஆரம்ப கட்ட நிலவரத்துலேருந்து வரணும். நிறைய பேர் கேட்குறது என்னன்னா, பேமெண்ட் கிடைக்குமா, ஏன் கிடைக்காதுன்னு உங்கள்கிட்ட யார் சொன்னது? நாங்கள் எதுவும் சொன்னோமா கிடைக்காதுன்னு? நாங்கள் யாருமே சொல்லலை. எப்போ இருந்தாலும் கிடைக்கும். உங்களுக்கு பொறுமை பத்தலை, அவ்வளோதான், வேற ஒன்றும் விஷயம் இல்லை. இப்போ டைரக்டருக்கு பெயில் கிடைச்சிருச்சு, உடனே பணம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் நீங்கள் இருக்கீங்க. உங்கள் மேலே எந்த ஒரு குற்றமும் இல்லை. இது இயல்பாக எல்லா இடங்களிலும் எல்லா நிறுவனங்களிலும் இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான். இப்போ நம்ம ஆரம்ப காலகட்டங்களில் நம்ம நிறுவனம் என்ன மாதிரி வந்துச்சு அப்படிங்கிறத ஒரு சின்னதாக பார்த்துருவோம். ரொம்ப லாங்கில் போக வேணாம். கிளைமேக்ஸ், அதாவது அந்த தேர்தல் நினச்சி பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வருவோம். அந்த தேர்தல் அறிவிப்பு வர்றதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்தே பேமெண்ட் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பேமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. யாருக்கும் பேமெண்ட்டு நிப்பாட்டி வைக்க கிடையாது. அதுக்கு தேர்தல் வந்ததுனால இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கேஒய்சி அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பயன்படுத்திக்கிட்டாங்க. எல்லாரும் கேஒய்சி அப்டேட் பண்ணிட்டாங்க. அப்படி கேஒய்சி அப்டேட் பண்ணாதவங்களும் அடுத்த கட்டத்தில் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். நம்ம பண்ணாமல் விட்டுட்டோமே, ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லி நீங்களே யோசிக்க வேண்டாம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அடுத்தடுத்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறுவனம் செயல்படக்கூடாது, பணம் தரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க இருந்திருந்தாங்கன்னா ஓஎம் பிஎம் சில்வர்னு சொல்லி வரிசையாக ஒவ்வொரு கேட்டகரியாக அமௌண்ட் போட்டுக்கிட்டு வந்திருக்க மாட்டாங்க. அது உங்களுக்குமே தெரியும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் கணக்காயிடுச்சு அவங்க பேமெண்ட் எல்லாமே வச்சிருந்து. கடைசியாக வித்ட்ரா கொடுத்துருந்தவங்கலாம் பாதி பேர் இருந்தாங்க. அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்துருந்தவங்களுக்கும் அந்த தேர்தல் விதிமுறைகள் நடைமுறையில் இருந்தப்பையும் ஒரு சில பேருக்கு பேமெண்ட் வந்துச்சு. அப்படி உங்களுக்கு வந்துருச்சுன்னா எனக்கு வந்துருச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. ஏன்னா மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இது நிறையா பேருக்கு தெரியாது. ஒரு சில பேருக்கு பேமெண்ட் வந்துருந்துச்சு. அதில் முன்னாடியே கொடுத்துருந்தவங்களுக்கு இடைப்பட்ட காலங்களில், மற்றவங்களுக்கு தான் வரல. சரி, தேர்தல் விதிமுறைகள் நடைமுறையில் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஓஎம்பிஎம் எல்லாத்துக்குமே பேமெண்ட் போட ஆரம்பித்தாங்க.
அந்த நேரத்தில் தான் இந்த கேஸ் வந்து ரொம்ப வீரியம் அடையுது. இவங்க கொடுத்த இந்த கேஸ் வந்து பயங்கரமாக வீரியம் அடைஞ்சு அடுத்த கட்டத்தை நகர்வு நோக்கி போயிட்டு இருக்கு. ஆக மொத்தத்தில் உறுப்பினர்கள் நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, பேமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கும் போதே இந்த கேஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. எத்தனையோ பேர் வெளியில வந்து நாங்கள் கேஸ் கொடுப்போம், எங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும், அது இதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது யார் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்றதுல உங்களுக்கு தெரியும். நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், அங்கேருந்து போய் ஸ்டேஷன்ல இருந்தெல்லாம் வெளியில இருந்தெல்லாம் பேசினாங்க. இப்போல்லாம் அவங்க எங்கே போனாங்கன்றது கூட தெரியல நமக்கு. நல்லா யோசிக்கிறோம் நம்ம. இப்போ அவங்கெல்லாம் எங்கே போனாங்க? ஆரம்பத்தில் வந்து பிரச்சனை பண்ண ஆட்கள்லாம் எங்கே போனாங்க? ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு நிறுவனத்தை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது, மக்களும் கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க, அதனால் இது ஒன்றுமே பண்ண முடியாததுனால தான் அவங்க பூரா இப்போ காணாமல் போயிட்டாங்க. நல்லா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த விஷயம் புரியும். அப்போ இந்த கேஸினுடைய வீரியம் அதிகமானதுனால தான் சிஎம் வரைக்கும் இருந்தது, அதாவது கோல்டு மெம்பருக்கு மேலே வந்து பேமெண்ட் போட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஒருவேளை இந்த கேஸ் வந்து ஒரு மாதம் தள்ளி, இப்போ நமக்கு வந்து அந்த மார்ச் ஏப்ரல் வந்து பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு மாதம் தள்ளி இந்த கேஸுடைய வீரியம் அதிகமாக இருந்தால் நிச்சயமாக வந்து சிஎம்லேருந்து எல்லாத்தையுமே வந்து பேமெண்ட் போட்டு முடிச்சிருப்பாங்க. இந்த கேஸ் வீரியம் அதிகமானதுனால இந்த பேமெண்ட் போகிறதுனால ஏதாவது அவசர பிரச்சனைகள் ஏதாவது வந்துடும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை யோசித்து முடிவு பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு கால அவகாசம் எடுத்துக்கிற அந்த நேரத்தில் கேஸினுடைய வீரியம் அதிகமாகி வேற மாதிரி போயிடுச்சு. அது உங்களுக்கே தெரியும். அடுத்தடுத்து போன இடங்கள்ல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு, எம்டியுமே வந்து உள்ள கேஸுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு இடம் போயிட்டு வரும்போது அவர் சிறைவாசம் இருக்கும்போது அரசு அதிகாரிகளை வந்து பணி செய்ய விடாமல் தடுத்த ஒரு காரணத்துக்காக ஒரு கேஸ் வந்து போட்டு உள்ள வச்சிருந்தாங்க. அந்த நேரத்தில் கூட வந்து பேமெண்ட் எல்லாத்துக்குமே வந்துட்டு தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேஸினுடைய வீரியம் அதிகமானதன் காரணமாக மட்டுமே வந்து பேமெண்ட் போட முடியலே தவிர அவர் பேமெண்ட் போடலை அப்படிங்கிறது எதுவுமே சொல்லலை. ஆதாரப்பூர்வமாக நம்மகிட்டே இருக்குது. இப்போ 118 கோடி வந்து நிறுவனத்தில் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்களே சொல்லியிருந்தாங்க. அந்த 118 கோடியை வந்து போதுமான தொகை அனைவருக்கும் கொடுக்கறதுக்கே. ஏன்னா அதையும் தாண்டி வந்து 500 கோடி கூட வைங்க, 500 கோடிக்கு மேலே தான் சொல்கிறாங்க. 500 கோடி வச்சாலும் நமக்கு வந்து ப்ராடக்ட் உள்ளே இருக்குது, அதாவது வந்து ஹோல்சேல் ரேட்டில் நமக்கு ப்ராடக்ட் உள்ளே இருக்குது. அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. அதெல்லாம் வந்து உள்ள ஸ்டோருக்குலாம் கொடுத்துருந்தோம்னா அது ஒரு இன்கம் வந்திருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி வரைக்கும் இருந்திருக்கும். அவங்க ஈஸியாக வந்து எல்லாருக்கும் பேமெண்ட் போட்டிருப்பாங்க. நிறுவனம் போட மாட்டேன்னு எந்த ஒரு இடத்துலையுமே வந்து சொல்லலை. போடாமல் இருந்ததுக்கு முக்கிய காரணம் இந்த கேஸ் வந்து போடாமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? எப்பவும் போல எல்லாருக்கும் பேமெண்ட் வந்துகிட்டு இருந்திருக்கும். அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு அவங்க மட்டும் போயிருந்திருப்பாங்க. இந்த கேஸ் போட்டதன் விளைவு தான் யாருக்கும் பணம் கிடைக்காத காரணம். நிறுவனத்து மேலே ஒரு காரணமோ எம்டி மேலேயோ தப்பு கிடையாது. கேஸுனால தான் இந்த காசு போடலைங்கிறத மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு இடத்துலையும் நிறுவனம் வந்து நமக்கு பேமெண்ட் போடாமல் இல்லை, போட மாட்டேன்னு சொல்லலை. இந்த ஒரு காரணத்தை மட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அடுத்தடுத்து நம்ம சொல்ல போகிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கலாம். சரிங்க, இப்போ வந்து இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, இந்த பேமெண்ட்லாம் போடாமல் விட்டுட்டாங்க, இப்போ ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டால் மட்டும்தான் அதை வாங்க முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சிருந்தவே பேமெண்ட் எப்போ போடுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை நீங்கள் முன்வைக்கிறீங்கன்னா இதுக்கு என்ன பதில் நிறைய பேருக்கு தெரியாது. அதை நீங்கள் உண்மையை ஒத்துக்கிட்டாகணும். நாங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் வெளியில் தெரியும். அது வரைக்கும் அது தெரியாது. இந்த நிறுவனம் இவ்வளோ அமௌண்ட் கொடுக்கும், இதுக்கு அடுத்து வரப்போறப்ப அமௌண்ட் எல்லாம் எப்படி வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருமே சிஎம் ஆனால் மட்டும்தான் மக்களுக்கு பணம் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பொய்யான ஒரு மாயையை வந்து வெளியில எல்லாருக்குமே பரவிக்கீங்க. என்ன மாதிரியான கான்செப்ட் வச்சிருக்கீங்க, என்ன மாதிரியான ஆஃபர் கொடுக்குறீங்க, என்ன மாதிரியான மெட்டீரியல் உங்ககிட்ட இருக்கின்ற எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அவங்க கீழே கேப்சா ஸ்டெப் நகர்ந்துருந்துச்சுன்னு வைங்க. இவங்க சொன்னதுக்கு எதுக்குமே வந்து ஆதாரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சேர்ந்தாலுமே அவங்களுக்குமே வந்து இன்கம் கொடுக்கறதுக்கு நிறுவனத்துக்கிட்ட ஒரு ஸ்டெப்ல வந்து அடுத்து இவங்க கால் வச்சுட்டாங்க அப்படின்னா இந்த நிறுவனத்தை எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்கும். இதன் மூலமா தான் இன்கம் வருது, இதை வச்சு தான் மக்களுக்கு நான் வந்து எப்படி இன்கம் சோர்ஸ் வருது, இனி எதிர்காலத்தில் எதை வச்சு நீங்கள் வந்து மக்களுக்கு பணம் கொடுப்பீங்க, புதுசாக வந்து சிஎம் உறுப்பினர்கள் உள்ள வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பணம் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் முன் வச்சிருந்தீங்கல்ல. எங்கள் நிறுவனத்தில் இந்த மெத்தடில் தான் எங்களுக்கு பணம் கொடுக்க போகிறாங்க. நாங்கள் யாருமே சிஎம் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. இனி வரும் காலங்களுக்கு எதிர்காலத்தில் வரப்போகிற வருமானம் இப்படி தான் வந்து சிஎம் அப்கிரேட் ஆகிருக்கோம். ₹1 கூட எடுக்கலை. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது, எங்கள் பணத்துக்கு நாங்கள் என்ன வழி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு சின்ன ஒரு காலத்துல என்ன வேணும், எப்படி நிறுவனத்தில் பணம் இல்லை, எப்படி கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதை கொடுத்தாலே போதுமே.